எஜுகேடிஎன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவிலேருந்து வந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் பார்க்க போகிறோம். ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவோட கார்கோ லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் அலைட் சர்வீசஸ் கம்பெனி லிமிடெட் அதுலேருந்து வந்த ஒரு முழுக்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு ரெக்ரூட்மெண்ட் தான். இந்த ரெக்ரூட்மெண்ட்டோட போஸ்ட் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி ஸ்க்ரீனருக்கான ஒரு வேக்கன்சி அப்டேட் தான் இந்த ஏஏஐலேருந்து வந்த ஒரு நோட்டிஃபிகேஷன். ஸோ இது ஒரு ஃபுல்லி ஓன்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட டெவலப்மெண்ட்டில் இருக்கிற ஒரு ஆர்கனைசேஷன் தான். ஸோ இதிலேருந்து வர்ற வேக்கன்சியே ரொம்ப ரேர் தான். ஸோ வருஷம் வருமானம் சொல்ல முடியாது. இந்த மாதிரி வேக்கன்சி இருக்குது அப்படின்ற பட்சத்தில் தான் இந்த மாதிரியான ஒரு வேக்கன்சி நம்மளுக்கு வரும். ஸோ இது வந்தது ரொம்ப நல்லது. அதுவும் தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா திருச்சியில் 28 வேக்கன்சி வந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு நல்ல வேக்கன்சி மாதிரி தான் தெரியுது. ஏன்னா இந்த மாதிரி வேக்கன்சி கிடைக்கிறதே கஷ்டம் ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவில், அதுவும் சவுத் ரீஜனில் வர்றது. ஸோ அதுவும் திருச்சியிலன்றது ரொம்ப நல்லது. ஸோ 28 வேக்கன்சிஸ் அதுக்கு அலாட் பண்ணியிருக்காங்க. இதோட அப்ளிகேஷன் டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா டேட் 8/6/2026 அடுத்த மாதம் இதோட எண்டு டேட் முடியுது. ஸோ இதோட ஸ்டார்டிங் அப்ளிகேஷன் டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 18/5/2026 இந்த மாதம் 18 ஆரம்பிச்சிருச்சு அப்ளிகேஷன். ஸோ சீக்கிரமாக அப்ளை பண்ணிவிடுங்க எல்லோரும். ஸோ ஃபஸ்ட்டு இதோட எலிஜிபிலிட்டி பார்ப்போம். எலிஜிபிலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா எசென்ஷியல் கிராஜுவேஷன் ஃப்ரம் எனி ரெகக்னைஸ்ட் போர்டுன்னு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ டிகிரி படிச்சிருக்கணும், ஆனால் எந்த ஸ்ட்ரீம்னாலும் படிக்கலாம். ஸோ அதில் ஒன்றும் இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எபிலிட்டி டு ரீட் அண்ட் ஸ்பீக் இங்கிலீஷ், ஹிந்தி அண்ட் ஆர் வித் லோக்கல் லாங்குவேஜ். இங்கிலீஷ், ஹிந்தி இல்லாட்டி லோக்கல் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ஏஜ் லிமிட் 27 இயர்ஸ்க்கு மேலே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜாப் ப்ரொஃபைல் என்ன போட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா தி செலக்டட் கேண்டிடேட்ஸ் வில் கேரி அவுட் ஸ்க்ரீனிங் ஆஃப் கார்கோ அண்ட் இன்லைன் ஹோல்ட் பேகேஜ் ஆஃப் டெக்னிக்கல் or other means which are included to identify and carry out other security functions at airport and cargo complexes. அதாவது ஒரு செக்யூரிட்டி ஃபங்க்ஷன்ஸ் ஏர்போர்ட்டில் நடக்கிறதாகட்டும், அடுத்து ஒரு பேகேஜ் அந்த லக்கேஜஸோட டெக்னிக்கல் செக்ஷன்ஸ் ஆகட்டும், ஸ்க்ரீனிங் செக்ஷன்ஸ் ஆகட்டும், இதை மேனேஜ் பண்ணுற மாதிரி தான் இந்த செக்யூரிட்டி ஸ்க்ரீனரோட ரோல் இருக்கும். அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்க்குறப்போ ஜென்ரல் அண்ட் ஓபிசி கேட்டகரிக்கு ₹750 கோட் பண்ணியிருக்காங்க. பிட் ஹையர் தான், பட் இந்த மாதிரி வேக்கன்சி வர்றதே கஷ்டம். ஸோ அப்படின்றப்ப முழுக்க ஜாப்க்கு தான் பார்க்குறீங்கன்னா இது அப்ளை பண்ணலாம், ரொம்ப நல்ல வேக்கன்சி தான். ஸோ மற்றபடி உமன் அண்ட் SC/ST கேண்டிடேட்ஸ்க்கு பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 100 தான் இவங்க கோட் பண்ணியிருக்காங்க. ஜென்ரல் அண்ட் ஓபிசிக்கு மட்டும் 750 பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபீ ஆன்லைன் பேமெண்ட் தான். ஆன்லைன் பேமெண்ட், நெட் பேங்கிங் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் அவைலபிளில் இருக்குது. அதே மாதிரி தான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா மெட்ரிகுலேஷன் ஆர் ஹையர் செகண்டரி சர்டிஃபிகேட்ஸ் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட் ஆர் டிகிரி ப்ரொவிஷ்னல் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். டிகிரி சர்டிஃபிகேட்டோ ப்ரொவிஷ்னல் சர்டிஃபிகேட்டோ அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கிராஜுவேஷன் மார்க் ஷீட்டையும் அந்த கன்சாலிடேட்டட் மார்க் ஷீட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை அப்லோட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கேட்டகரி சர்டிஃபிகேட், ஓபிசியா இல்லை பிசியா அந்த சர்டிஃபிகேட். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆதார் கார்டோட ஒரு காப்பி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் கலர்ட் ஃபோட்டோ, அது மேக்ஸிமம் 20 KB சைஸில் தான் இருக்கும்னு கோட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அப்ளிகேஷன் ஃபீ அதை ஆன்லைன். நெக்ஸ்ட்டு ஸ்கேன்டு சிக்னேச்சர் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு the shortlisted candidates will have to submit the medical fitness certificate including the following. ஷார்ட்லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் மெடிக்கல் சர்டிஃபிகேட் மாதிரியான இருக்கிறத சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பேமெண்ட் அண்ட் அலவன்சஸ் ரொம்ப ஒரு டீசெண்டான பே லெவல்னு சொல்லலாம். ஃபஸ்ட் இயரில் பார்த்தீங்கன்னா 30,000 ஃபிக்ஸ்ட் per month, செகண்ட் இயரில் பார்த்தீங்கன்னா 32,000 அண்ட் தேர்ட் இயரில் பார்த்தீங்கன்னா 34,000 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது போக அடிஷன் TADA லாட்ஜிங் போர்டிங் ஈக்குவலண்ட் எல்லாத்தையும் ஃபேர் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு லீவ் பார்த்திங்கன்னா 18 இயரில் 18 எடுத்துக்கலாம், ப்ளஸ் 12 ஹாஃப் பே லீவ், அதாவது சிக் லீவில் ஹாஃப் பே உங்களுக்கு வர்ற மாதிரி இருக்கும். அந்த லீவ் போட்டிருக்கு.
நெக்ஸ்ட்டு வந்து all the provisional selected and joint candidates being fresher will be given a stipend amount of 15,000 per month. ஸ்டார்டிங்கில் ஸ்டைஃபண்டாக ஒரு 15,000 மந்த்துக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு டியூரிங் ஸ்டைஃபண்ட் பீரியட் ஒன்லி 1 கேஷுவல் லீவ் பெர் மந்த் ஷால் பி அப்ளிகபிள். ஒரே ஒரு கேஷுவல் லீவ் தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸ்டைஃபண்ட் பீரியட் அப்போது. அடுத்தது த கன்சாலிடேட்டட் மந்த்லி ரெனுமரேஷன் ஆஃப்டர் பாசிங் ஆல் ரெக்வைர்ட் சர்டிஃபிகேஷன் எக்ஸாமினேஷன்ஸ் ஷால் பி 30,000 per month இன்க்ளூடிங் ஆல். எல்லாமே சேர்த்து 30,000 per month கன்சாலிடேட்டடாக வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. த பிஎஃப் கான்ட்ரிபியூஷன் ஷால் பி ஈக்குவலன்ட் டு 15,000, அதாவது 1,800 per month அப்படின்னு போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு மெடிக்கல் இன்சூரன்ஸ் இருக்குது. மேக்ஸிமம் 10,000 வரைக்கும் உங்களுக்கு அலவன்சஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பல அலவன்சஸ் இருக்குது, ஏன்னா இது ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவுக்குள்ளே வர்றதுனால. ஸோ இதுதான். ப்ளஸ் வந்து ட்ரைனிங் டேஸ் என்னன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இண்டக்ஷன் கோர்ஸாக இருந்தால் 5 days கோட் பண்ணியிருக்காங்க. அடுத்த ஏர்போர்ட் ஆர்ஏனா 3 months, ஏவிஎஸ்சி அந்த மாதிரி நிறைய ஸ்க்ரீனர்ஸ்க்கு 3 days, அந்த மாதிரி என்னென்ன போஸ்ட்டுக்கு என்னென்ன ட்ரைனிங்கோ அந்த டேஸை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஜென்ரல். ஸோ நேட்டிவ் கண்டிப்பாக நேஷ்னாலிட்டி வந்து இந்தியனாக தான் இருக்கணும். ஸோ அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது அப்பர் ஏஜ் லிமிட்ஸ், அதே மாதிரி ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. 5 years வந்து எஸ்சி எஸ்டிக்கு கொடுத்துருக்காங்க, அண்டு 3 yearsக்கு வந்து ஓபிசிக்கு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் 5 years வந்து இந்த எக்ஸ் சர்வீஸ் மேன்ஸ் அவங்களுக்குலாம் 5 years ஒரு ரிலாக்ஸேஷனாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இந்த நோட்டிஃபிகேஷனில் மோஸ்ட்டாக இருக்கிறது. ஸோ திஸ் இஸ் தி எண்ட். அண்ட் இந்த டேட்ஸை மறந்துடாதீங்க, ரொம்ப க்ரூஷியல் டேட்ஸ். ஓப்பனிங் டேட் வந்து 18 ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ க்ளோஸ் டேட் வந்து நெக்ஸ்ட் மந்த் 8/6/2006. ரொம்ப ஒரு அருமையான வாய்ப்பு. ஸோ எல்லோரும் அப்லோட் பண்ணுங்கள், அண்ட் அட்டாச்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து செக் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஆல். சப்ஸ்கிரைப்.